தியேட்டர்ல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அடுத்த ரிவ்யூ நீங்க பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. முழுக்க முழுக்க வந்து கஜராஜ் அப்பாவோட சப்போர்ட் இருந்ததால இந்த படம் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கு. எங்களை மாதிரி திறமையுள்ள ஆளுங்களுக்கு சார் சப்போர்ட் பண்றதால ஒரு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நீங்க ரிவ்யூ கொடுக்கறது தான் எங்களோட சக்சஸ். தேங்க்யூ. நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டேன். பசங்க வந்து மதுரையில் புது பசங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறையா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபியூச்சர் ஃபிலிமை பற்றி வந்து என்கிட்ட சொல்லும் பொழுது என்னுடைய பாட்டை மட்டும் சொன்னாங்க, நல்லா இருக்குது பண்ணலாம் அப்படின்னு. ப்ரொடியூசர் இருக்காங்களான்னு கேட்டேன். இல்லை, நாங்களே எங்கள் சொந்தமாக எடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. இது முழுக்க முழுக்க அவங்களோட உழைப்பு, அவங்களுடைய பணம். இன்றைக்கி தெரியும், படம் எடுத்து தியேட்டரில் கொண்டாடுறது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்துருச்சு ஷார்ட் ஃபில்மு, சிறு படங்கள், பெரும்படங்கள் வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாருமே தியேட்டருக்காரங்க கூட இப்போ பாருங்கள், நம்ம போஸ்டரை கூட வைக்கல. ஏன்னா பெரிய படத்துக்கு தான் பெரிய ஆதரவு இருக்குது. ஆனால் இந்த மாதிரி படங்கள் வந்து எல்லோரும் என்கரேஜ் பண்ணணும். அப்போ தான் இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க நிறையா பேர் வருவாங்க. நான் என் பையன் பட்ட கஷ்டம் தெரியும். அதுக்காக நான் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் இந்த படம் எதுக்கு பார்க்கணுன்னா, முழுக்க முழுக்க அவங்களுடைய ஃபேமிலியுடைய ஏர்னிங்ஸ் அப்போனா இதில் போட்டு படமாக எடுத்திருக்காங்க. ஸோ இதிலேருந்து அவன் பெரிய ஆளாக வரணும். கண்டிப்பாக வருவான். அந்த படத்தை பார்க்கும்போது தெரியும், அவனுடைய டேலண்ட் எல்லாமே தெரியும். அவனே எடிட் பண்ணியிருக்கான். அதனால் கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவான். பட் அதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ஏன்னா ப்ரெஸ்ஸு தான் மக்களுக்கு, எங்களுக்கு உள்ள மீடியாக்கள். நாங்கள் என்ன தான் நடிச்சிருந்தாலும், என்ன தான் படம் போட்டு எடுத்திருந்தாலும், எவ்வளோ ஆங்கிள்ஸ் கேமரா வச்சு காமிச்சாலுமே நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுல தான் படத்துடைய வெற்றி இருக்குது. அதே மாதிரி தியேட்டருக்காரங்களும் இந்த சிறு படங்களை ஒதுக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு இது ஆரம்பத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நான் வாரத்தில் ஒரு 10 படமாக சின்ன இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி பெரிய ஷூட்டிங்கிறது ஒரு 2 ஷூட்டிங் நடக்கும். அதில் ஒரு 200 பேர் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அந்த 200 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன படங்கள் எத்தனை படங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 படம் போகும் ஷூட்டு. ஒரு படத்தில் 50 பேர் வேலை பார்த்தாலும் 5000 பேர் இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்க 30 நாளில் படம் முடிச்சிருவாங்க. அவங்க 2 வருஷத்தில் படம் முடிக்கிறாங்க. ஸோ 30 நாள் 40 நாளைக்கு அப்புறம் திரும்ப இவங்களுக்கு என்கரேஜ் கொடுத்தா தான் அடுத்த படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும். அடுத்தடுத்து ஏர்னிங்ஸ் நிறையா வரும். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அதுக்காகவாது இந்த சிறு படங்களை வந்து தயாரிப்பாளர்களும், அதாவது இந்த தியேட்டருக்காரங்களும் சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணால் தான் சின்ன சின்ன ஆட்கள் வெளியே வர முடியும். நிறைய டேலண்டடாக, இப்போ உங்களுக்கே ஒரு டேலண்ட் இருக்கும், பட் வாய்ப்புகள் இருக்காது. இந்த மாதிரி சிறு படங்கள்லாம் நம்ம வாய்ப்புகளை காட்ட முடியும். எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் அவங்களுக்கு, அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். படம் வந்து யாரையுமே ஏமாற்றாது. அப்படியாப்பட்ட ஒரு படம். நான் நடிச்சிருக்கேன். நானே படத்தை பற்றி பெருசாக பேசக்கூடாது. மற்றவங்க பார்த்துருக்காங்க, அவங்ககிட்ட கேளுங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப சூப்பர். இந்த படம் பெரிய வெற்றி அடைய என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா பாட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப சூப்பர். ரன் ரன் ரன். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரன். எங்க ரன் தானே கேட்குறீங்க? சிறகன் 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 படத்துக்கு நீங்க எல்லாம் ரன். குடும்பம் கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு படம் சிறகன். சமுதாயத்தில் உள்ள அனைவரும் பார்க்கக்கூடிய ஒரு படம் சிறகன். ரன் ரன் சிறகன். வாழ்த்துக்கள் அப்பா, வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. இந்த சிறகன் படம் வந்து இளைய முதல் முறையாக எடுத்திருக்காங்கன்றாங்க. நம்ம ஆடியன்ஸ்லாம் பார்த்தா தான் இந்த சிறகன் படம் சிறகடிச்சு பறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு சில முக்கியமான கதாபாத்திரத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இவங்களை வளர வைக்கிறதும் இவங்களை முன்னேற வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. இதை விரும்பி பார்க்கணும். அன்போட கேட்டுக்கொள்கிறேன். ஒரே விஷயம் ரொம்ப மாதிரி ஆயிரும். படத்தோட கருத்தா சொல்லுங்க. பட கருத்தா சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு. சிறன் படம் நல்லா இருக்கு. எல்லாரும் ஃபேமிலியா வந்து பாருங்க. எம்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பசங்களாம் சேர்ந்து கொஞ்சம் எடுத்திருக்கானுங்க, கஷ்டப்பட்டு எடுத்திருக்கானுங்க. ஆனந்து, வெங்கி படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. படம் நல்லா இருக்கு. படம் சிறப்பாக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அஜய் ஆண்டனி. இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன், ஸ்கூல் ரோலில். இது வந்து ஒரு யங்ஸ்டர்ஸாக நாங்களாம் சேர்ந்து ஒரு போட்ட ஹார்ட் ஒர்க் தான் இந்த படம். புதுசாக யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த கோலிவுட்டுக்குள்ளே உள்ளே வரோம். எங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் பண்ணுங்கள். நல்ல படங்களை எல்லோரும் ஆதரிக்கிறீங்க. நான் நடித்ததை நானே பார்க்கும்போது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் தான் ப்ரோ. ரொம்ப எக்ஸைட்டிங். ப்ரோ கதையாக செம்மையாக இருக்குது ப்ரோ. ஒரு த்ரில்லர், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து அது மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல படங்களுக்கு ஆதரிக்கிறீங்க. இந்த படத்தையும் நல்லா ஆதரிங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹிட்டான ஒரு படத்தை அந்த சிறகனா ஹிட் ஆக்குங்க. ரொம்ப நன்றி. இந்த படத்தில் செகண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன்.
நானும் டேரக்டரும் ஒன்றா தான் இன்டர் படிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஒரு லேர்னிங் ப்ராசஸில் இருக்கும்போது அவரோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் நான் தான் நின்னேன். இப்போ ஒரு இவ்வளோ தூரம் வளர்ந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணுறாரு, அதுலேயும் அவரோட ஃபிலிமாக நிற்கிறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பர்சனலாக ஆஸ் ஃப்ரெண்டாக அப்புறம் ஒரே ஆள் வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட்டை வந்து கையில் எடுத்து ஒரு பெரிய படத்தை இப்போ கொண்டு வரணும் சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அவரே டைரக்ஷன் பண்ணி, அவரே சினிமாட்டோகிராஃபர் கைட் பண்ணி, அவரே எடிட்டிங் பண்ணி, அவரே டிஐ பண்ணி, அவரே விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசிங் பண்ணி, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கோஆர்டினேட் எல்லா வேலையும் ஒரே ஆள் இவ்வளோ ப்ரெஷர் எடுத்துகிட்டு அது ரிலீஸ் பண்ணியிருக்கான்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஹார்ட் ஒர்க்காகவே தயவு செஞ்சு எல்லாரும் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இப்படி பண்ணுறது வந்து பெரிய டிஆர் இந்த பெரிய பிளாக பண்ணலாம். ஆனால் ஒரு யங்ஸ்டராக ஒரு ஸ்டூடெண்ட் இவ்வளோ ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணியிருக்கான்றது அந்த ஒரு ஹார்ட் ஒர்க்காக எல்லாரும் தேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண கண்டிப்பாக எல்லாருமே அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மதுரைக்கார பசங்களுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. ரொம்ப வெரி சூப்பர். இந்த பகத் நாயன் நடிச்சிருக்கிறது வந்து பையன் தான் நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாருமே இதில் வந்து சிறப்பாக வேலை பார்த்துருந்தாங்க. எல்லாமே இசையமைப்பாளர் வந்து எல்லாருமே டைரக்டர்லேருந்து எல்லாருமே நல்லா சிறப்பாக அமைச்சிருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு நல்லா ஆதரவு கொடுங்க. ஹாலிவுட் சொல்கிறாங்க, ஹாலிவுட் யூத்தில் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து லாஸ்ட் சீசன் வரைக்கும் அப்படியே தான் உட்கார மாதிரி இருக்கு. போர் அடிக்கல, அருமையாக இருக்குது. கரெக்டாக சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அருமையான படம், எல்லாரும் ஃபேமிலியில் பார்க்க வேண்டிய படம். சூப்பராக இருக்குது. இந்த ஃபிலிம் நான் வந்து ஃபிலிம் பார்க்குறதே லைக் பண்ண மாட்டேன். 20 years 30 years பேக்கு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வெங்கடேஷ் காண்டி தான் நான் வந்தேன், டைரக்டர் காண்டி தான் வந்தேன். மற்றபடி ஃபைன் ஃபிலிம், எல்லாம் ஆல் ஏஜஸ் பார்க்குற மாதிரி இருக்குது.